Hi students, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா ஈக்குவேஷன்ல இருந்து எப்படி மேட்ரிக்ஸை ஃபார்ம் பண்ணனும் அப்படிங்கறது தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். மேடம் என்ன மேடம் மொட்டையா ஏதோ ஈக்குவேஷன்ல இருந்து மேட்ரிக்ஸை ஃபார்ம் பண்ணனும்னு சொல்றீங்க. எந்த சப்ஜெக்ட்ட பத்தி பேசுறீங்க அப்படினு தான நினைக்கிறீங்க. சோ இந்த சப்ஜெக்ட் வந்து பாத்தீங்க அப்படினா இந்த டாபிக் அப்படினு பாத்தீங்க அப்படினா சர்க்யூட் அனாலிசிஸ்லயும் வரும், எலக்ட்ரிக் சர்க்யூட் அனாலிசிஸ்லயும் வரும், பேசிக் ட்ரிபிள்லயும் வரும். சோ இது வந்து பாத்தீங்கன்னா எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா மெஷ் அனாலிசிஸ்க்கான ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன், நோடல் அனாலிசிஸ்க்கான ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன். சோ இந்த ரெண்டு ஈக்குவேஷனும் இருந்தது அப்படின்னா சோ இதுல இருந்து எப்படி மேட்ரிக்ஸை ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன் அப்படின்னா மெஷ் ஈக்குவேஷன்ஸ் எடுத்துக்கிறேன். சோ மெஷ் மெத்தட்ல நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஈக்குவேஷன்ஸை ஃபார்ம் பண்ணுவோம். சோ நான் இப்போ என்ன பண்றேன் அப்படின்னா மெஷ் மெத்தட் எடுத்து அதுல ஃபார்ம் பண்ற ஈக்குவேஷன்ஸை நான் மெஷ் ஈக்குவேஷன்ஸ் அப்படின்னு கொடுக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் 9i1 plus 5i2 is equal to 50. Second equation 5i1 plus 6i2 is equal to 30. So இந்த மாதிரி ஒரு ரெண்டு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சர்க்யூட்ல இருந்து. இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனை நான் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா மேட்ரிக்ஸுக்கு ஃபார்ம் பண்ணணும். ஆக்சுவலா மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கு ஃபார்மேட் என்ன? R matrix into I matrix is equal to V matrix. So இங்க Rங்கிறது resistance, Iங்கிறது current, Vங்கிறது voltage. இப்ப பாருங்க இந்த ரெண்டு equation எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த 9, 5 இதெல்லாம் என்னது? அதே மாதிரி இங்க 5, 6 எல்லாம் என்னது அப்படின்னா resistance ஓட values. இங்க I1, I2 அப்படிங்கிறது வந்து current ஓட value. So இந்த 50, 30ங்கிறது என்ன value? Voltage ஓட value. அவ்வளவுதான். சரிங்களா? அப்ப நீங்க என்ன பண்ணணும்? இங்க ரெண்டு ஈக்குவேஷன் இருக்கு அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்? 2x2 மேட்ரிக்ஸை ஃபார்ம் பண்ணணும். மேடம் நீங்க வந்து 3 ஈக்குவேஷன்ஸ் இருக்கு அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா 3x3 மேட்ரிக்ஸை ஃபார்ம் பண்ணிக்கணும். அவ்வளவுதான். இப்ப பாருங்க ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இப்ப I1 ஓட கோஎஃபிஷியன்ட் என்ன? 9. சோ அத ஃபர்ஸ்ட் எழுதிக்கோங்க 9. அதே மாதிரி I2 ஓட கோஎஃபிஷியன்ட் என்ன? 5. செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கோங்க. I1 ஓட கோஎஃபிஷியன்ட் என்ன? 5. I2 ஓட கோஎஃபிஷியன்ட் என்ன? 6. இப்போ சப்போஸ் மேடம் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு டேர்ம் இருக்கு, தட் இஸ் 3 ஈக்குவேஷன் இருக்கு, இன்னொரு டேர்ம் இருக்கு அப்படின்னா அப்ப என்ன பண்ணணும்? இதுக்கு அப்புறமா எழுதிக்கணும். சோ 3x3 மேட்ரிக்ஸ் அப்படின்னா 3 rows 3 columns வரும். ஓகேவா? சோ 2x2 மேட்ரிக்ஸ்ங்கிறதுனால 2 rows 2 columns வரும். ஓகே. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா I1, I2 இது ரெண்டுமே unknown. இத தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். சோ this is equal to voltage ஓட வேல்யூ 50, 30. அவ்வளவுதான். அப்ப இதுல இருந்து இது ரெசிஸ்டன்ஸ் மேட்ரிக்ஸ், இது கரண்ட் மேட்ரிக்ஸ், இது வோல்டேஜ் மேட்ரிக்ஸ். அவ்வளவுதான். இப்ப இந்த ஈக்குவேஷனை நீங்க கரெக்டா ஃபார்ம் பண்ணிடணும். ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் மேட்ரிக்ஸ் எழுதுறது ரொம்ப ஈஸி தான். அந்த கோஎஃபிஷியன்ஸ் வந்து எடுத்து எழுத போறீங்க. ஓகேங்களா? சோ அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா நோடல் அனாலிசிஸ் எடுத்துக்கிறீங்க. இப்ப நோடல் அனாலிசிஸ்ல நம்ம என்ன பண்றோம்? நோட் ஈக்குவேஷன்ஸ் எடுக்கிறோம். எத்தனை நோடு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு வந்து ஈக்குவேஷன்ஸ் வரும். இப்ப நான் இங்கேயும் என்ன பண்றேன்? ரெண்டு ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 6v1 plus 2v2 is equal to 10. அதே மாதிரி 3v1 plus 4v2 is equal to 15. இந்த மாதிரி வருதுன்னு எடுத்துக்கோங்களேன் ஃபார் எக்ஸாம்பிள். இப்போ இங்க என்ன மீன் பண்ணுது அப்படின்னா இந்த 6, 2, 3, 4 இதை எதை மீன் பண்ணுது அப்படின்னா கண்டக்டன்ஸை மீன் பண்ணுது. ஏன்னா நோடல் அனாலிசிஸ் மெஷ் அனாலிசிஸ்ல தான் வந்து I1, I2க்கு முன்னாடி இருக்கிற அந்த நியூமெரிக்கல் வேல்யூ எதை ரெப்ரசென்ட் பண்ணுனா ரெசிஸ்டன்ஸோட வேல்யூவை ரெப்ரசென்ட் பண்ணும். பட் இங்க என்ன ரெப்ரசென்ட் பண்ணும் அப்படின்னா கண்டக்டன்ஸ். So G matrix into V matrix is equal to I matrix. Okay. So Gங்கிறது வந்து கண்டக்டன்ஸ். So கண்டக்டன்ஸ்ங்கிறது என்ன? ரெசிப்ரோக்கல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். ஓகேவா? Vங்கிறது வோல்டேஜ் மேட்ரிக்ஸ், Iங்கிறது கரண்ட் மேட்ரிக்ஸ். அப்போ இந்த ஈக்குவேஷன்ல இருந்து நம்ம என்ன பண்ணலாம்? இந்த G மேட்ரிக்ஸை ஃபார்ம் பண்ணலாம். இப்போ நீங்க என்ன பண்ண தேவையில்லை அப்படின்னா in terms of V1, V2ல கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ண தேவையில்லை? 1/R 1/Rனு போட தேவையில்லை. சரியா? அப்ப நீங்க அப்படியே டைரக்டாவே எடுத்து எழுதிக்கலாம். இது 6, இங்க 2, இங்க 3, 4. சப்போஸ் ஈக்குவேஷன்ல மேடம் எனக்கு இங்க வந்து மைனஸ் இருக்கு அப்ப நான் என்ன பண்ணணும் அப்படின்னா இங்க மைனஸ் போட்டுக்கணும். அவ்வளவுதான். வேற ஒண்ணுமே இல்லை. அந்த கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்கோ அந்த வேல்யூ எழுதணும். இங்கே இன்னொரு தப்பு பண்ணாதீங்க கண்டிப்பா. 1/6, 1/2, 1/3, 1/4 அப்படி போடாதீங்க.
இங்க in terms of V ல இருக்கு அப்படினாவே அது என்ன அப்படினா கண்டக்டன்ஸ். அந்த வேல்யூவை நீங்க அப்படியே எடுத்து எழுதிருங்க. நான் எதுக்காக இங்க 1/R போட்டிருக்கேன் அப்படினா கண்டக்டன்ஸ்ங்கிறது ரெசிப்ரோக்கல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். அது தெரியணும்ங்கிறதுக்காக நான் உங்களுக்கு இங்க எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருக்கேன். ஓகே, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இங்க unknown வந்து V1 V2. So this is equal to, so equation 1ல என்ன current value வருது 10, second equationல 15 வருது. So இந்த மாதிரி தான் நீங்க என்ன பண்ணணும் அப்படினா மேட்ரிக்ஸை ஃபார்ம் பண்ணணும், மெஷ் அனாலிசிஸ்லயும் நோடல் அனாலிசிஸ்லயும். So இந்த மாதிரி மேட்ரிக்ஸை நீங்க ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணலாம் அப்படினா கால்குலேட்டரை யூஸ் பண்ணி மெஷ் ஈக்குவேஷன்ஸ்ல இருந்து நீங்க என்ன பண்ணலாம், unknown value of current கண்டுபிடிக்கலாம். அதே மாதிரி நோடல் ஈக்குவேஷன்ஸ்ல இருந்து unknown value of voltage ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். சோ இந்த கால்குலேட்டரை யூஸ் பண்ணி எப்படி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படிங்கறத நான் என்னோட வீடியோஸ்ல உங்களுக்கு அப்லோட் பண்ணிருக்கேன். அதே மாதிரி மேட்ரிக்ஸை ஃபார்ம் பண்ணாம கூட நீங்க என்ன பண்ணலாம், ஈக்குவேஷன்ஸை வச்சு அப்படியே சால்வ் பண்ணிக்கலாம். unknown values of currentம் unknown values of voltageம் ஈக்குவேஷன்ஸ் வச்சு நீங்க பண்றப்போ உங்களுக்கு நிறைய டைம் எடுத்துக்குங்கிறதுனால நம்ம கால்குலேட்டருக்கு போகும். இல்ல எனக்கு கால்குலேட்டர்ல எதுவும் வேண்டாம், நான் ஈக்குவேஷனே சால்வ் பண்றேன் அப்படின்னாலும் அது பெஸ்ட். நீங்க எது வேணாலும் பண்ணிக்கலாம். இல்ல கால்குலேட்டர் யூஸ் பண்ணி பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க எங்க காலேஜ்ல, அப்ப நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க என்ன பண்ணணும், கிராமஸ் ரூல் அப்ளை பண்ணி I1 I2 ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். சோ உங்களுக்கு நல்லா தெரியும் I1 எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிராமஸ் ரூல் படி. சோ I1 is equal to del I1 divided by delta. சரியா? அப்போ இந்த del I1ங்கிறது என்ன? சோ இந்த மேட்ரிக்ஸ் எடுத்துக்கணும், ரெசிஸ்டன்ஸ் மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிட்டு இந்த ஃபர்ஸ்ட் காலமை நம்ம என்ன பண்ணணும், ரீப்ளேஸ் பண்ணணும் by the voltage value. ஓகேங்களா? அதுதான் வந்து del I1. சோ டெல்டாங்கிறது ரெசிஸ்டன்ஸ் மேட்ரிக்ஸ். சோ இது டெல்டா, del I1 அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 1 அப்படினா ஃபர்ஸ்ட் காலமை நீங்க ரீப்ளேஸ் பண்ணனும் by the voltage value. 2 அப்படினா செகண்ட் காலமை ரீப்ளேஸ் பண்ணனும். அதே மாதிரி தான் அங்க நோடல் அனாலிசிஸ்லயும் அங்க நீங்க என்ன கண்டுபிடிப்பீங்க, V1 கண்டுபிடிப்பீங்க. அப்ப V1 is equal to என்ன வரும், del V1 divided by delta. அப்ப டெல்டாங்கிறது என்னது, இந்த கண்டக்டன்ஸ் மேட்ரிக்ஸ் தான் டெல்டா. அப்ப del V1 என்ன பண்ணனும், இந்த ஃபர்ஸ்ட் காலமை ரீப்ளேஸ் பண்ணனும் by the current value. அவ்வளவுதான். சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா different techniques to find out the unknown value of current and voltage. சோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். Thank you for watching this.